வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா தீனதயாளன் உண்மையை இந்துக்கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. இந்த பாரு கதிரை அந்த கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, திவா தான். இதை எப்படியாவது இதை நிரூபித்து நீ வெளியே கொண்டு வரணும் கருணாவை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கிருபா ஒட்டு கேட்டு நின்று அப்படியே போய் ஒன்று கொடுக்குறாங்க தீனதயாளனுக்கு. உனக்கு தூக்கி வளர்த்த அனாதை கழுத உன் சொந்த பிள்ளையோட பெருசாக போயிட்டாம்ல, நீ எவ்வளோ தூரம் இருந்தால் நீ இந்த உண்மையை போட்டு உடைச்சிருப்ப அப்படின்னு அந்த இடத்துல வெளுக்கிறாங்க. அப்படியே மிரண்டு பார்க்குறாங்க இந்து. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். கதிரை கொலை பண்ணதில் ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. அந்த மர்மம் ஆசாமி விட்டு போகிற செய்யினு என் கையில் இருக்குது. இதை வச்சு கண்டிப்பாக அது யார் அப்படின்னு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு ஜெயிலில் இருக்க நம்ம கருணாவை போய் பார்க்குறாங்க. அந்த செயினை கொண்டு போய் காட்டி, இந்த பாரு இந்த செயின் யாருக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது இந்து, ஆனால் எனக்கு சரியாக இப்போ சொல்ல தெரியலை. அந்த நபர் தான் கண்டிப்பாக கதிரை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதை நான் கண்டுபிடிப்பேன், வெளியே நீ சீக்கிரம் வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இந்து சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தானே நானே உள்ளுக வந்தேன். ஏன்னா நீ படித்தவ, எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுவேன். அதனால தான் நான் இந்த கொலையை நான் செய்தேன்னு ஏற்றுக்கிட்டேன். நீ உள்ளுக இருந்து நான் வெளியே இருந்தேன்னா உன்னை எடுக்கக்கூடிய வெளி எனக்கு தெரியாமல் போயிருக்கோம். ஆனால் இப்போ நீ என்ன வெளியே எடுக்க யோசிக்க பார்க்குறியா? பார்த்தால அதே நேரம் யார் இதை பண்ணினது அப்படின்னு நீ கண்டுபிடிக்கிறல, அது எனக்கு போதும் இந்து, நீ பயப்படாமல் இரு, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திவாகர் உண்மையை கருணா கிட்ட போட்டு உடைச்சிடாங்க. அந்த கதிரை கொலை வழக்கில் அது சம்மந்தப்பட்டது நான் தான் அவன் என் அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குனவன் அவன் அப்படின்னு அந்த கதிரை கோவத்தில் பசங்க உசுப்பேற்றி விட்ட உடனே நான் போய் கொலை பண்ணிட்டேன். அதுக்காக திவா ஒரு கொலையை பண்ண அளவு போயிட்டியா, ஆனால் நீ என்கிட்ட மறைக்காமல் சொன்ன பார்த்தியா, என் தம்பியை நான் விடமாட்டேன், கைது பண்ண விடமாட்டேன். அதே நேரம் அந்த எனக்கு வாச்ச அடிமை அந்த கருணா உள்ளுக கிடக்காமல, அது போதும் கருணா வெளியே வர முடியாத அளவு இந்த கேஸை அப்படியே இறுக்கி பிடிச்சிடணும், அவன் தான் குற்றவாளி அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை தீனதயாளன் கேட்குறாங்க. டே என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற நேரம், ஓ நீ கேட்டுட்டியா பெருசு, இந்த பாரு உன்னோட பையன் திவா தான் அந்த கதிரை கொலை பண்ணது. ஆனால் அதுக்கு காரணம் அந்த இடத்துக்கு போனதுனால இந்த மேலே பழி விழுந்து பொண்டாட்டிக்காக இப்போ புருஷன் பழியை ஏற்றுக்கிட்டு இருக்கான். அந்த கருணா உள்ளுக்கே கிடக்கட்டும், நம்ம அடிமை உள்ளுக்கு கிடக்கிறதுல இப்போ என்ன இருக்குதே, அவனை இப்படி நீ செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்க வைக்கிறீங்களே அப்படின்னு அந்த இடத்துல தீனதயாளன் கேட்க நேரம், என்ன உனக்கு அவன் மேலே ரத்த பாசம் இருக்குது, நீ உன்னோட பையனாவே அப்படின்னு அந்த இடத்துல திவாக்கு மேலே இல்லாத பாசம் எப்படி உனக்கு கருணா மேலே இருக்க போது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, தப்பாச்சே, உனக்கு அவனுக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல செமையாக கேட்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தீனதயாளனுக்கு எப்படியாவது நான் காப்பாற்றணும், இந்த கருணா எந்த தப்பும் பண்ணலை, அவன் நிரபராதி அப்படின்னு நான் வெளியே கொண்டு வரணும், என் பொண்டாட்டி கூட நான் நிம்மதியாக கருணாவோட அம்மாவை நான் கவனிச்சிக்கல வளர்க்கலை, ஆனால் ஒரு அப்பாவாட்டு ஒரு காட்ட வேண்டிய பாசத்தையும் நான் கருணாவுக்கு காட்டலை, ஆனால் நான் கருணாவை நல்லபடியாக பார்த்துக்கிடணும், அதுதான் எனக்கு வேணும். அவனை எந்த தப்பும் செய்யலை, அது தப்பு பண்ணது திவாவாக இருக்க நேரம் கருணா தண்டனையை அனுபவிக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு, அவனை வெளியே கொண்டு வரணும், இந்த விஷயத்த நம்ம இந்துக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுக்காங்க. அப்போ தான் இந்து நம்ம தீனதயாளனை பார்க்க வரங்க. என்னம்மா கருணா விஷயத்தில் ஏதாவது உனக்கு குழு கிடைச்சா, அந்த கொலையை யார் பண்ணதுன்னு அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க நேரம், பயப்படாத இந்து, எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு. என்னையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த கருணாவை கதிரை கொலை பண்ணலை, அதை கொலை பண்ணதே திவா தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதை எப்படியாவது நான் உன்கிட்ட சொல்லிடணும்னு இருந்தேன், இதை அவங்க பேசினதை கிருபாவும் அந்த திவாவரம் பேசினதை நான் கேட்டேன், எப்படியாவது
கருணாவை வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நேரம் தான் கிருபா வந்து நிற்கிறாங்க. என்ன பெருசு தப்பு பண்ணிட்டிய, சொந்த அப்பா ஆனாலும் நான் இந்த விஷயத்தில் உன்னை விட மாட்டேன். எப்படி திவாகர் வந்து அவனை உள்ளுக தள்ளிட்டு அந்த கருணாவை வெளியே எடுக்கணும்னு உனக்கு அவ்வளோ பெரிய பாசம் எப்படி வந்து போச்சு? அதுவும் அந்த வேலைக்கார நாய்க்காக நீ இப்படி பண்ணுறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தீன தயாளனை ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பாரு, எந்த எவிடன்ஸும் கொண்டு போய் நீ வந்து கருணாவை வெளியே எடுக்கக்கூடாது. இந்த வீட்டுக்கு வச்ச அடிமை, அவன் உள்ளுக்கு இருக்கிறதுல தப்பே இல்லை, புரிஞ்சுதா? நீ எதுக்கு மீறி எங்கள் பேச்சை மீறி ஏதாவது அந்த கருணாவை வெளியே கொண்டு வரணும் நீ வந்து முயற்சி செய்த, நடக்கதே வேற. நாங்கள் சொல்லதை அவன் கேட்கணும். நாங்கள் கொலையே பண்ணினாலும் அவன் ஏற்று உள்ளுக்கு கிடக்கிறது தான் முறை. அதுக்கு தான் நாங்கள் அவனுக்கு சாப்பாடு போட்டோம். ஒரு நாய் கணங்க அவனை பார்த்துக்கிட்டோம்ல. இப்போ அந்த நஞ்சு விசுவாசத்துக்கு தான் அவன் உள்ளுக்கு இருக்கான், புரிஞ்சுதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷங்களா? மனுஷ பிறவியே கிடையாது. ஒரு கொலையை பண்ணிக்கிட்டு அதை வேற ஒரு ஆள் மேலே வந்து திணிச்சிக்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து நம்ம இந்து கண்கலங்கி துடிச்சு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தீன தயாளன் அப்படியே வந்து இந்துவை பார்த்து, என்னை மன்னிச்சிருமா, உண்மையாட்டே அந்த கருணாவோட அப்பாவும் நான் தான். அவங்க அம்மாவை துரத்தி கொலை பண்ணதும் இந்த திவாகரம் இந்த கிருபாவை தான். ஏன்னா இவங்களால எனக்கு வந்து அப்பா பாசத்தை கருணா மேலே வந்து கொடுக்க முடியாமையே ஆயிட்டு. ஆனால் கருணாவுக்கு அப்பா நான் தான் தெரிஞ்சா இந்த திவாகர் என்னையும் விட மாட்டான், கருணாவையும் விட மாட்டான். அதனால தான் நான் வந்து அப்படியே வந்து நான் வந்து பாசத்தை காட்டாமல் ஒரு ஓரமாக வந்து கருணா விஷயத்தில் இருக்க வேண்டியதாயிடுச்சு, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஜெயிலில் இருக்க நம்ம கருணாவை வந்து சந்திக்கிறாங்க இந்து. நான் கண்டுபிடிச்சிட்டேன், திவாகர் தான் வந்து இந்த கொலையை பண்ணினது. என்ன திவானேன்னு கொலை பண்ணாங்களா? ஆமாம், கதிரை கொலை பண்ண நேரம் ஒரு செயின் கிடச்சில, அது திவாக்கு தான். சரியாக சொன்னேன் இந்து. அந்த செயின் வந்து நான் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னேன்ல, அது திவானே காலத்தில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இப்போவே நான் வந்து இதெல்லாம் வச்சு ஒன்று வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம், அந்த வீட்டை பொறுத்தவரையில் நான் அவங்க எந்த தப்பு செய்தாலும் அதை வந்து தாங்கிக்க ஒரு சுமை தாங்கியாட்டே நான் வாழ்ந்து போனேன். இப்போவும் வந்து திவானை செய்த தப்புக்கு நான் வந்து அந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கருணா சொல்ல நேரம், உன்னை நம்பி நான் இருக்கேன், அப்போ எனக்கு நிலைமை நீ கொஞ்சமாவது யோசித்து பார்த்தியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கருணா கிட்ட இருந்து கேட்குறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஆனாலும் எனக்கு வந்து திவாகர் அன்னை கிருபா அன்னை மேலே வச்சுருக்க நான் பாசத்தை விட உன் மேலே அவ்வளவா எனக்கு பெருசாக இல்லை இந்து. நான் தண்டனை அனுபவிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா உன்னோட அப்பாவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்கள் அப்பாவும் தீன தயாளன் தான். ஐயாவா என்னோட அப்பா, இதை எப்படி நீ சொன்ன? அவரே அவர் வாயால் வந்து சொன்னார். இந்த உண்மையை தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஐயாவுக்கும் உனக்கும் உயிருக்கு ஆபத்து. அதனால தான் அவர் பாசத்தை உங்ககிட்ட காட்டாமல் மறைச்சாரு அப்படின்னு வந்து சொன்னோம். அப்படியே வந்து எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும் இப்போவே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்குறாங்கங்க.